ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அல்சுவை சமையல் நேரம். இன்றைக்கி நம்ம பேல்பூரிக்கு மசாலா தயார் பண்ணுறது பற்றி தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 3 வேக வச்சு எடுத்திருக்கேன். பட்டாணி ஒரு 100 கிராம் நீங்கள் வரப்பட்டாணி தான் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். அது நான் நைட்டே ஊற போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா குழைய 5-6 விசில் நல்லா குக்கரில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், ஒரு 3-4 தக்காளி, இஞ்சி ஒரு 2-3 பீஸு, பூண்டு 2 பல்லு, பட்டை கொஞ்சம், சீரகம் ஒரு ஸ்பூனு, 2 கிராம்பு. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வதக்கிக்கணும். முதல்ல தக்காளி வெங்காயம், இப்போ இந்த மசாலா ஐட்டமெல்லாம் நம்ம இது மசாலாவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதோட இந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். அதோட இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சீரகம் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி வச்ச இதை வதக்கினதை நம்ம எல்லாமே ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதோட ஒரு பிடி புதினா, ஒரு பிடி கொத்தமல்லி, 2த்தையும் வச்சு நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியா பொடி. இதை நம்ம இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 செகண்ட் வதக்கிட்டு நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த விழுதை நம்ம இதில் சேர்த்துடணும். ஸ்டவ்வை லோவில் வச்சுக்கோங்க. நல்லா இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். பாருங்க, இப்போ நல்லா இது கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதோட வேக வச்ச உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் நல்லா மசிச்சு வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு உங்களுக்கு ஆற கெட்டி கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததும் இறக்கி வச்சா மசாலா ரெடி. நல்லா கொதி வந்துருச்சு. பேல்பூரிக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் அணைச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம பேல்பூரிக்கு மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ பேல்பூரியை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு பொரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பூரி கடையிலே கிடைக்குது. அதை வாங்கி நம்ம பொரிச்சிக்கலாம். ஒரு 2-3 பூரி இப்படி உடச்சி போட்டுருங்க. அப்புறம் கேரட் துருவல், பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம்,
பொடியாக நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு இந்த மசாலா நம்ம பண்ணி வச்சுருக்க இல்லையா, அது ஒரு 2 கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை ஒரு பிளேட்டில் நம்ம போட்டுக்கலாம். இதோட மேலே ஒரு 2 பூரியை உடச்சி போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல், கேரட் துருவல், வெங்காயம் கொஞ்சம் பொடியாக நறுக்குனது, கொத்தமல்லி தழை, டேஸ்ட்டுக்காக மிக்சர் இல்லைன்னா ஓம்புடி எதுனாலும் ஓகே. இப்போ இதோட நம்ம இந்த மசாலாவும் போட்டுட்டு கலந்து சாப்பிட்டா சூப்பராக பேல்பூரி ரெடி. சூப்பராக பேல்பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.